ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர், சமூக நீதி செயற்பாட்டாளர், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஜீவா. வணக்கம். நிர்வாகம் மற்றும் அரசியல் மட்டுமல்லாமல் குறிப்பாக சோசியல் ஜஸ்டிஸில் மிக ஆர்வமுடையவர். அது குறித்து நிர்வாக அடிப்படையில், சமூக நீதி அடிப்படையில் எப்படி இந்தியா முழுவதும் சமுதாயங்களுக்கு இடஒதுக்கீடு உரிமைகள் பெறுகிறார்கள், பெறப்பட்டு கொண்டிருக்கிறது, அதை எப்படி பார்க்கணுங்கிறதுல ஒரு உணர்வின் அடிப்படையில் மட்டுமில்லாமல் யதார்த்தத்தில் நடைமுறையில் அது எப்படிலாம் இதாக இருக்குன்னு இந்திய அளவில் ஒரு அனுபவம் பெற்றவங்கிற முறையில் உங்களிடம் இந்த விவாதம் கொண்டு செல்வது பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய கோரிக்கை உங்களுக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கு ஒன்றும் அது புதுசு கிடையாது. வன்னியர் சமுதாயத்துக்கான 10.5 இடஒதுக்கீடு திமுக திட்டமிட்டு வன்னியர்களை புறக்கணிக்குது, இல்லை கொடுப்பதற்கு பயப்படுது, இது மாதிரியான விமர்சனங்களை முன்வைத்து அவங்க போராட்டங்களை முன் வச்சிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக திமுக வன்னியர்களின் எதிரி, இது மாதிரியான சித்தரிப்புகளில் அவங்க ஈடுபட்டிருக்காங்க. இன்னும் நிறைய விமர்சனங்களை சொல்லியிருக்கிறாங்க. முதற்கட்டமாக வன்னியர்களின் எதிரியாக திமுக இருக்கா, ஸ்டாலின் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க பயப்படுகிறாரா, இந்த 2 விமர்சனங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, வன்னியர்களுக்கு எதிராக திமுக இல்லை. திமுகவுக்கு வன்னியர்கள் வாக்களிக்காமல் இருக்காங்களா, அல்லது திமுகவில் வன்னியர்கள் முக்கியமான பொறுப்புகள் இல்லாமல் இருக்காங்களா? அதனால் வன்னியர்களுக்கு எதிரானதாக திமுக இல்லை. ஆனால் வன்னியர்களுக்கு மட்டும் ஆதரவானவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு திரு ராமதாஸ் ஐயா எதிர்பார்த்தாருன்னா அது தவறு. திமுக நம்ம ஜனநாயகம் எல்லாருக்குமானது ஜனநாயகம். அதே மாதிரி ஒரு அரசியல் கட்சி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற அவரோட அரசியல் கட்சி அனைத்து தரப்பு மக்களின் ஆதரவை பெறுவதுதான் உசிதமாக இருக்கும் என்றுதான் எண்ணம். அப்படிப்பட்ட எண்ணத்தில் தான் திமுக இருக்கின்றது என்றுதான் நான் எண்ணுகிறேன். இந்த 10.5% இவங்க சொல்றது தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷன்ல இவங்க 10.5% வன்னியர்கள் அவர்கள் அப்படிதான் கேட்கிறாங்க. இல்ல, இப்ப தமிழ்நாட்டுடைய ஜனத்தொகையில இவங்க 10.5% இருந்தாங்கன்னா இவங்களுக்கு 10.5% ரிசர்வேஷன் கொடுக்க முடியாது. ஏன்னா மொத்தமே ஜனத்தொகை 100% இருக்கும்போது ரிசர்வேஷன் 69% தான் வந்திருக்கு. அப்ப எப்படி இவங்களுக்கு இவங்களுடைய ஜனத்தொகை என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு எப்படி ரிசர்வேஷன் கொடுக்க முடியும்? அது கொடுக்க முடியாது. அதுக்குதான் இவங்க ராமதாஸ் ஐயா உட்பட பல பேரும் நீங்க ப்ரொபோர்ஷனேட் டு கம்யூனிட்டிஸ் நீங்க ரிசர்வேஷன் கொடுங்கன்னு போராடிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி இப்ப அதான் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு உள்ள நிலைமையில் இன்னைக்கு எந்த லிமிட்ல ரிசர்வேஷன் இருக்கோ அதுல இவங்களுக்கு 10.5% கொடுக்க முடியாது. ஒண்ணு. இன்னொன்னு, உள்ளிட ஒதுக்கீடுங்கிறது நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன். வன்னியர்களுக்கோ முக்குலத்தோருக்கோ கொடுக்கக்கூடாது. உள்ளிட ஒதுக்கீடுங்கிறது யாரு கொடுக்கணும்? சுப்ரீம் கோர்ட் தன்னுடைய ஜட்ஜ்மெண்ட்லயே ஆர்டர்லயே அது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. எந்த கம்யூனிட்டிஸ் எல்லாம் இப்போ உள்ள ரிசர்வேஷன்ல பலன் அடைய முடியாம இருக்காங்களோ, இப்ப ரிசர்வேஷன் எது கொடுத்தாங்க? ஒரு காலத்துல ஹிந்துல 1988லயோ என்னமோ ஒரு பெரிய கட்டுரை வந்திருந்தது. அதுல சொன்னாங்க, முற்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்களுக்கு இந்த மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் கட் ஆஃப் மார்க் தமிழ்நாட்டில் சரியா எக்ஸாக்டா நினைவில் ஓரளவு சுமாராக சொல்றேன், 94.3% வச்சுக்கிறோம். 94.3% மேலே வாங்கியிருந்தா தான் முற்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் மெடிக்கல் காலேஜில் சேர முடியும், MBBS காலேஜ் சீட்டில் சேர முடியும். அப்போ அது இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு அது 92.4 இந்த மாதிரி ஏதோ இருந்தது. SC STக்கு அந்த கட் ஆஃப் 87 பாயிண்ட் சம்திங் அப்படி இருந்தது. இப்போ 94.3க்கு மேல வாங்கினவங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லாம இருந்தா இந்த 94 இவங்க பிற்பட்ட வகுப்புக்கு என்ன வந்திருக்கு, 92.4ன்னு பாக்குறோம். அப்ப முற்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்க 92.4க்கு மேல வாங்கின அத்தனை பேருக்கும் நீங்க மெடிக்கல் காலேஜ் சீட்டு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு அல்லது SC STக்கோ இதே சீட்டே இருக்காது. வெறுமனே ஓப்பன் காம்படிஷன் வச்சுட்டா சீட்டே இருக்காது. அதனாலதான் ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க. நீங்க முற்படுத்தப்பட்ட வகுப்புக்கு அப்படிங்கிறத 94.3 வச்சுக்கோங்க. ஏன்னா மொத்தம் அவங்களுக்கு இன்னைக்கு 31% தமிழ்நாடுகள் இருக்கு, 31% இருக்கு. மீதி உள்ள 69%ல நீங்க 50-51% பிற்படுத்தப்பட்டவங்களை வச்சிருந்தீங்கன்னா அதுல பேக்வர்ட் கிளாஸஸ், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ்ன்னு வச்சிருக்காங்க. இப்போ இந்த மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ்ல 100க்கும் மேற்பட்ட ஜாதிகள் இருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த 100க்கும் மேற்பட்ட ஜாதிகள்ல அந்த அளவுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா கொஞ்சம் கூட ரிசர்வேஷன்ல பலன் அடையாதவங்க யாரெல்லாம் இருக்காங்க, அல்லது மிக குறைந்த அளவுல பலன் அடைந்தவங்க யாரெல்லாம் இருக்காங்க? இப்ப நீங்க பட்டியலத்தை சேர்ந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா, கலைஞர் கருணாநிதி அருந்ததியருக்கு 2% உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாரு? அந்த உள்ளிட ஒதுக்கீடு இல்லைன்னா இந்த அருந்ததியரோடு ஒப்பிடும் பொழுது முன்னேறி இருக்கிற
பள்ளர், பறையர் இவங்களுக்கு வந்து எல்லா சீட்டும் போயிடும், இவங்களுக்கு சீட்டே கிடைக்காது. எப்படி வந்து ஃபார்வர்டு கம்யூனிட்டிக்கு எல்லா சீட்டும் போகக்கூடாது, அதுக்கு அப்படிங்கிறதுக்காக பேக்வர்ட் கிளாஸஸ் எல்லாத்துக்கும் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி எல்லாத்துக்கும் சேர்ந்து ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்களோ, அது மாதிரி இந்த ரிசர்வேஷனுக்குள்ளேயும் ரொம்ப ரொம்ப பின்தங்கினவங்களா இருக்கவங்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கணும். அப்போ உள்ளிட ஒதுக்கீடுங்கிறது யாருக்கு கொடுக்கணும்? இந்த குழுமங்களுக்குள்ள மிக மிக பின்தங்கியவர்களாக இருப்பவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்களுக்கு வந்து உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கணும். அப்படி கொடுக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன், வன்னியர்களுக்கும் உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது, முக்குலத்தோரும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப பெரிய கம்யூனிட்டின்னு சொல்லி பார்த்தா இந்த மோஸ்ட் பேக்வர்ட்ல இவங்க அதைத்தான் அவங்களும் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க தமிழ்நாட்டின் ஒரு பெரிய எண்ணிக்கையில் இருக்கிறோம், ஆனா நீதித்துறையில நாங்க எத்தனை பேர் ஜட்ஜா இருக்கிறோம்? தமிழ்நாட்டின் மெஜாரிட்டி கேஸ்ட்னு சொல்றாங்க. நீதித்துறையிலையோ துணைவேந்தர் நீங்க கணக்கிட்டு பாருங்க, எங்களுடைய வீதாச்சார இடஒதுக்கீட்டின் படி நீதி கட்சி முத்தையா முதலியார் காலத்திலிருந்து நீங்க என்ன சொல்றீங்க, பெரியாரிய தத்துவம் எண்ணிக்கை அடிப்படையில் பார்ப்பனர்களோ, பறையர்களோ, உடையார்களோ, ஆசாரியர் எண்ணிக்கை அடிப்படையில் பிரதிநிதித்துவம் வேணுங்கிறீங்க. அதைத்தான் நாங்க கேட்கிறோம். நீதி கட்சி காலத்துல நீங்க சொன்னது, பெரியார் சுயமரியாதை இயக்கத்துல சொன்னது, உங்க கொள்கை அடிப்படையில் எண்ணிக்கையில் நாங்க அவ்வளவு இருக்கிறோம், ஆனா ஒரு ஜட்ஜா நாங்க இதுவரை ஒரு 3-2 பேர் கூட வந்தது கிடையாது. சோ இதை நாங்கள் களைய வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப எங்களுக்கு இடஒதுக்கீடு தாங்கன்னு கேட்கிறோம். இதுல என்ன தவறு? அருந்ததியருக்கு எப்படி தனியா அவங்க சாதி கொடுத்தீங்களோ அது மாதிரி வன்னியர்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல, அப்ப நீதிபதியில மட்டும் கேட்க வேண்டியதானே? எங்க கிடையிலையும் அங்க மட்டும் கேட்க வேண்டியதானே? எங்க ஏற்கனவே அனுபவிக்கிறாங்களோ அங்க மற்றவங்களோட அதிகமா இவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இவங்களோ முக்குலத்தோரோ மற்றவங்களோட ப்ரொபோர்ஷனேட்டா பார்த்து அதிகமா அனுபவிச்சுட்டு இருக்காங்கல்ல. ஒட்டுமொத்தமா வந்து எல்லாத்துலயுமே கேட்கறது எந்த விதத்துல நியாயம்? இன்னொன்னு, ஹைகோர்ட் ஜட்ஜிலையும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜிலையும் ரிசர்வேஷன் அமல்ல இருக்காது. அப்ப இவங்க கேட்கறதுல என்ன நியாயம் இருக்கு? இதை ஒரு காரணமா காட்டிக்கிட்டு இவங்க கேட்கறது வந்து நியாயம் கிடையாது. 1000 நாட்கள் ஆகிவிட்டது, இன்னும் எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லைன்னு ராமதாஸ் ஐயா சொல்றாரு. ஏன் 1000 நாள் வெயிட் பண்ணாங்க? எலெக்ஷனுக்காக வெயிட் பண்றாங்க. இது பியூர்லி an எலெக்ஷன் ஸ்டண்ட், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்ப ஜாதிவாரி வகுப்படுக்கு கணக்கு எடுக்கணும்னு சொல்லி சொல்றாரு. திரும்ப திரும்ப சொல்ற மாநில அரசு எடுக்கணும்னு. பீகார் மாநில அரசு அந்த மாதிரி எடுத்து ரிசர்வேஷன் அது மாதிரி போட்டாங்க. ஹைகோர்ட் வந்து அது செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சென்சஸ்ங்கிறது வெறும் ஜாதிவார கணக்கெடுப்பு மட்டும் இல்லை, ஜாதிவார கணக்கெடுப்பையும் உள்ளடக்கியது. இந்த சோசியோ எக்கனாமிக் ப்ரொஃபைல் எல்லாமே சென்சஸ்ல வந்துடும். அதனால சென்சஸ் தான் அதிகாரப்பூர்வமான ரிப்போர்ட். அதைத்தான் தமிழ்நாடு முதல்வர் சொல்றாரு. ஏற்கனவே ஒரு மாநிலம் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டோம். நீங்க தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட அலையன்ஸ் பார்ட்டி தான் நீங்க, பிஜேபிக்கு. அவங்கள பார்த்து ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? மோடியை நோக்கி கேள்வியே இல்லையே. இது பியூரா சிம்பிள் பாலிடிக்ஸ்ங்க, வேற ஒன்றும் கிடையாது. இது அரசியல் ரீதியாக ஒரு ஆதாயம் தேட வேண்டும் என்பதற்காக ராமதாஸ் ஐயா வந்து இப்ப வந்து இந்த பிரச்சனையை கலப்புறாரு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இந்த இதுல வந்து வன்னியர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு வழங்கணும்னு கேட்கறதுல எந்த நியாயமும் கிடையாது. இதுதான் உண்மை. உள்ளிட ஒதுக்கீடு ஏற்கனவே உள்ள இதுக்கு ஒதுக்கீட்டில் அதிக சந்தர்ப்பம் பெறாதவர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கணும். நான் சொன்னேன்ல, பறையர்களுக்கும் பள்ளர்களுக்கும் இருந்த அந்த அளவிற்கான வேலை வாய்ப்புகள் இவங்களுக்கு கிடைக்கல, அருந்ததியருக்கு கிடைக்கல. ஏன்னு படிச்சு பார்த்தா தே ஆர் மச் மோர் பேக்வர்ட். அவங்க 2 பேரோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அப்ப அவங்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கலன்னா அவங்கள ஒரு சில பேர் கூட இந்த வேலை வாய்ப்பை பலனை, இந்த ரிசர்வேஷனுடைய பலனை அடைய மாட்டார்கள் அப்படிங்கிறதுனால கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து குலாலர் இருக்காங்க, குயவர் இருக்காங்க, நாவிதர் இருக்காங்க, வண்ணார் இருக்காங்க. இவங்கெல்லாம் எத்தனை பேர் வந்திருக்காங்க? ராமதாஸ் ஐயா வந்து அன்னைக்கு போரிட்டது வந்து வன்னியருக்கு மட்டும் போரிடலையே. இன்னைக்கு அவர் வன்னியருக்கு மட்டும் போரிட்டார் என்றால் அது மிக துரதிருஷ்டவசமானது. ஏன்னா ஒரு காலத்துல அவர் எல்லாருக்குமாக சேர்ந்து போரிட்டு கொண்டு இருந்தவர். தன்னுடைய எல்லைகளை அவர் குறுக்கிக் கொள்ளக்கூடாது. இல்ல, இப்ப அவங்க பொலிட்டிக்கலா இன்னொரு விஷயம் சொல்றாங்க. இந்த ஸ்டாலின் அரசு பயப்படுது வன்னியர்களுக்கு கொடுத்தா முக்குளத்தோர் ஓட்டு போயிடும், தேவர் ஓட்டு போயிடும். இந்த எம்பிசியில எண்ணிக்கையில பெரும்பான்மையா இருக்க 2 சமூகம், ஒன்று வன்னியர் சமூகம், இன்னொன்று முக்குளத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு 2 சமூகம், பரமலை கல்லர், கொண்டைக்கோட்டை மறவர்னு 2 சமூகம். ஸோ நீங்க தேவர் சமூக தென் மாவட்ட ஓட்டு போயிருக்கிறதுக்காக வன்னியர் கொடுக்க நீங்க பயப்படுறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அப்புறம் வன்னியர் கொடுக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற அந்த 2 விதமான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதாவது இதுல வன்னியரை இது தேவர்களை பார்த்து பயப்படுறாங்க, வன்னியர்களை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்லாம் சொன்னா இதுல என்ன நியாயம் இருக்குங்கிறத தான் பார்க்கணும். இவங்க கேட்கறதுல என்ன நியாயம் இருக்கு? நியாயம் இருந்தா இவங்க வந்து யாருக்கும் பயப்படாம எனக்கு செய்யுன்னு சொல்ல முடியும். நான் சொல்றேன், இவங்க வந்து வன்னியர்களுக்குன்னு உள்ளிட ஒதுக்கீடு கேட்கிறது கொஞ்சம் கூட நியாயமற்ற ஒரு கோரிக்கை. இதுதான் அடிப்படை பிரச்சனையே. இப்போ ஒரு தொகுப்பா எம்பிசின்னு கொடுத்தது அவங்க அதை தான் கேட்கணும். நாங்க வன்னியர்களுக்குன்னு கேட்டோம், நீங்க எம்பிசின்னு தொகுப்பா கொடுத்து 20% கொடுத்துட்டீங்க. அதுல போராடாத எல்லா ஜாதியும் சேர்த்துக்கிட்டீங்க, கலைஞர் சமூகம் உட்பட பல்வேறு சின்ன சின்ன சமூகங்கள்லாம் நீங்க சேர்த்துக்கிட்டீங்க. இப்ப எங்களுக்கு நாங்க கடைசி வரையும் போராடி எங்களுக்கு பெற முடியல,
இதைத்தான் அவங்க திமுக மீது சார்ஜா வைக்கிறாங்க. இவங்க வந்து வன்னியர்களுக்கு மட்டும் போரலாம் அல்லது முக்குளத்தூர்களுக்கு மட்டும் போராடலாங்க. ஆனா ஒரு அரசு வந்து எல்லாருக்குமாக சேர்த்து தானே பார்க்க முடியும். அதனால இவங்க எனக்கு செயல் கேட்கறது வந்து நியாயமே கிடையாது. இந்த இந்த அரசியல்ல அவர்கள் வந்து இப்ப அன்புமணி என்ன அடுத்த கட்டம் ஒரு வார்த்தை விட்டுருக்காருன்னா, வன்னியர்களுக்கு 15% ஸ்டாலின் கொடுத்துட்டா அடுத்த எலெக்ஷன்ல உங்களுக்காக நான் வீடு வீடா பிரச்சாரம் செய்வேன், எங்களுக்கு ஒரு சீட்டு கூட வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. நீங்க 15% கொடுங்க, எங்களுக்கு நோட்டும் தேவையில்லை, சீட்டும் தேவையில்லை, உங்களுக்காக திமுக வெற்றி பெற நான் பிரச்சாரம் செய்யறேன், எனக்கு சீட்டு ஷேரிங்கே வேணான்னு இருக்காரு. இல்ல இப்படியெல்லாம் பண்றது வந்து இவர் திரு அன்புமணி வந்து இதுல ஹெல்த் மினிஸ்ட்ரியில் வந்து அமைச்சராக இருந்திருக்கிறாரு. அந்த அமைச்சராக அவருடைய பல செயல்கள் மிக பாராட்டுக்குரியதாக இருந்திருக்கு. ஆன்டி ஸ்மோக்கிங் கேம்பெயின் வந்து அவர் நடத்தினதை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே வந்து பாராட்டியிருக்கு. அந்த மாதிரி பல நல்ல செயல்களை வந்து அவர் முன்னெடுத்திருக்காரு. அவர் வந்து ஒரு இளைய அரசியல்வாதி, இந்தியா முழுமைக்குமான ஒரு துறையில் அமைச்சராக இருந்தவர். அவர் தன்னை குறுக்கிக் கொள்ளக்கூடாது. அதுக்கப்புறம் வன்னியர் பெல்ட் சொல்றீங்க, அல்லது தேவர் பெல்ட் சொல்றீங்களே, அங்க வன்னியர்களோ தேவர்களோ மட்டும்தான் இருக்காங்களா? மற்றவங்களும் இல்லையா? இப்படி திரும்ப திரும்ப நீங்க வன்னியருக்கு மட்டும் கேட்டா மற்றவங்களும் உங்களை விட்டு விலகி போக மாட்டாங்களா? அதனால அரசியல் ரீதியாவே இது எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமான ஒரு கொள்கைன்னு சொல்லி எனக்கு விளங்கல. ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக அவங்க அவங்க கட்சி ஆளுங்கட்சி ஆனோன்னு அவர் முதல்ல என்ன சொன்னாரு? எனக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல, எனக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்துத்தான் நான் முதலமைச்சர் என்பதை நான் உணர்ந்திருக்கின்றேன் அப்படின்னு சொன்னாரு. அதுதான் ஒரு சரியான அரசியல் பார்வையை இருக்க முடியும் ஒரு அரசியல்வாதிக்கு. அதை விட்டு வன்னியருக்கு மட்டும் ரிசர்வேஷன் கொடுங்க, வன்னியர் மட்டும் நான் பார்த்துக்குவேன், மற்றவங்களை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு முதிர்ந்த அரசியல்வாதியுடைய சரியான போக்கே கிடையாது. இல்ல அவர் இன்னொன்னு சொல்றாரு, நீதிமன்றம் வந்து நீங்க வன்னியர்கள் இவ்வளவு விழுக்காடு இருக்காங்கிறதுக்கான விவரங்களை தாங்க, அந்த சர்வேவை எடுங்க, அதை தாங்க அப்படின்னு கேட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு வரையும் இந்த ஸ்டாலின் அரசு வந்து அந்த சர்வே எடுக்கல, வன்னியர்கள் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்காங்க சர்வே எடுக்கல, ஹைகோர்ட் தான் கேட்டிருக்கல, நீங்க குறைந்தபட்சம் அந்த முயற்சியாவது நீங்க ஏன் எடுக்கல அப்படிங்கிற கேட்கிறாரு. அந்த சர்வே எடுத்தாலுமே வந்து சுப்ரீம் கோர்ட் கடைசியில் என்னங்க சொல்ல போகுது? அவங்க சுப்ரீம் கோர்ட் இன்னொன்னு கேட்டாங்களே, 116 ஜாதிக்கு நீங்க ஒரே ஒரு ஜாதிக்கு மட்டும் 10.5% கொடுத்துட்டு மீதி உள்ளது என்ன 9% என்னமோ வருது, அது 116 ஜாதி கொடுப்பீங்களான்னு கேட்டாங்கல்ல. இப்ப திரும்ப திரும்ப இது எண்ணிக்கை அடிப்படையில் நாங்க பெல்ட் எண்ணிக்கையில இருக்கோம், அதனால நீங்க வந்து எங்களுக்கு அதிகமா கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா அது சமநீதியை வற்புறுத்ததே இல்லையே, அது சமநீதிக்கு எதிரானது இந்த பேச்சு வந்து. அதனால எந்த ராமதாஸ் ஐயா வந்து ஒரு அரசியல்ல வந்து ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா வந்தாரோ, சமநீதிக்காக பாடுபடுற அவர் தான் வந்து சொன்னாரு, முதலமைச்சர் பதவி ரொட்டேஷன்ல இருக்கணும், ஒவ்வொரு பெரிய சமூகத்துக்கும் ஒரு வருஷம், ஒரு காலத்துல மெட்ராஸ் கார்பரேஷன்ல மேயர் இந்த மாதிரி கொண்டு வரணும், சமூக நீதி கிடைக்கிறதுக்கு அது ஒரு வழி அப்படிலாம் சொன்னவர். இன்னைக்கு வந்து வன்னியர் பத்தி மட்டும் பேசுறாங்கன்னா வன்னியர் பெல்ட்டை தங்களுக்குள்ள செல்வாக்கு அதிகரிச்சுக்கணுங்கிறதுக்காக பேசுறாங்க. ஏன்னா மற்ற இடத்துல அவங்களுக்கு செல்வாக்கு இல்லைன்னு சொல்லி அவங்க உணர்றாங்க. ஆனா இதோட இவரை விடுதலை சிறுத்தைகளை கம்பேர் பண்ணி பாருங்க, அது வந்து ஒரு ஷெட்யூல் காஸ்ட் மட்டுமான ஒரு பார்ட்டியா? ஷெட்யூல் காஸ்ட் பிரைமரியா நிச்சயமா பார்ப்பாங்க, நசுக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், அவங்களுக்கு வந்து நிச்சயமா பார்ப்பாங்க. ஆனா அது கூட சேர்ந்து எல்லாரையும் சேர்த்தான அவர் பேசுறாரு. ராமதாஸ் ஐயாவும் அது மாதிரி பேசுனா சிறப்பா இருக்கு. தொடக்க காலத்துல அப்படிதான் ராமதாஸை நான் பார்த்தேன். ஆனா இன்னைக்கு அவர் இப்படி சுருக்கிக்கிட்டாருங்கிறதையும் ஒப்பிட்டு நீங்க சொல்றீங்க. தொடக்க காலத்துல அவர் தமிழர் வாழ்வுரிமை மாநாடு, ஈழப் பிரச்சனை, அனைத்து தமிழர்களுக்கான பிரச்சனையெல்லாம் பேசினாரு. ஆனா இன்னைக்கு சுருக்கிக்கிட்டாரே அப்படிங்கிற விஷயத்தோட இதை நீங்க பாக்குறீங்க. அப்புறம் டாக்டர் அன்புமணி அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் அவங்க கோட் பண்றாங்க. உங்க கட்சியில் தொடக்க காலத்திலிருந்து உழைத்த வன்னியர் சமூகத்தை சேர்ந்த துரைமுருகன் அவர்களுக்கு நீங்க ஏன் துணை முதலமைச்சர் பதவி தரல அப்படிங்கிற கேள்வியை அவர் கேட்டிருக்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இவர் யாருங்க இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு? அது அவங்களுடைய கட்சியுடைய உள் விவகாரம். மறுபடியும் தன்னை குறிக்கித்தானே பேசுறது. இவர் எதுக்காக வேண்டிய துரைமுருகனுக்காக பேசுறாரு, அவர் வன்னியர்களுக்காக பேசுறாருன்னா, துரைமுருகனுடைய மற்ற தகுதியை பத்தி பேசி, இவ்வளவு தகுதிகள் உள்ள துரைமுருகனுக்கு ஏன் கொடுக்கவில்லை, இவ்வளவு தகுதிகள் இருந்து அன்பழகன் ஏன் பரவில்லை, அப்படி பேசினா என்னால புரிஞ்சுக்க முடியும். துரைமுருகன் வன்னியர்கள் ஒரே காரணத்துக்காக வந்து ஒரு சிஎம் போஸ்ட் கொடுங்க அப்படின்னா அதுல என்ன நியாயம் இருக்கு? இல்ல அவங்க அந்த சமுதாய மக்கள் அந்த கட்சியில் அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற விஷயத்த அவர் பதிவு செய்யறாரு. பாருங்க, வன்னியர்கள் திமுக இருந்து எந்த பிரதிநிதித்துவம் கிடைக்கல அப்படின்னு. அங்கீகாரம் கிடைக்கலன்னா துரைமுருகன் இன்னைக்கு கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருக்காரு. கட்சிக்குள்ள தலைவருக்கு அடுத்து பதவியில வந்து அதிகாரம் மிகுந்த பதவி வந்து பொதுச் செயலாளர் பதவி. அவருக்கு என்ன அங்கீகாரம் கொடுக்கல? முதல்ல இன்னொன்னு என்னன்னா, இந்த மாதிரி விவாதத்துக்குள்ள போறதுக்கு நான் விரும்பல. ஏன்னா அது அவங்களுடைய உட்கட்சி விவகாரம். அவங்க உட்கட்சியில யாரு கொடுப்பாங்க யாரு கொடுக்க மாட்டாங்கிறத பத்தி மற்றவங்க யாரும் பேச முடியும். இந்த மாதிரியான அரசியல் ஒரு பக்கம் போனாலுமே ரொம்ப வெளிப்படையா சாதிவாரி கணக்கெடுப்புக்கு மோடி எதிர்ப்பாவே பேசியிருக்காரு. இது சாதி உணர்ச்சியை தூண்டி விடுங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு.
ஆனா இவங்க இன்னும் பாஜக கூட்டணி தான் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரை இப்போ கடைசியா அவங்க போட்டிட்ட தேர்தல் உட்பட பாஜகவோட தான் இருந்தாங்க. ஆனா பாஜக தலைமையிடம் அவங்க கேட்க மறுக்கிறாங்க. மாநில அரசே தரணும் தான் நினைக்கிறாங்க. அப்படிதானே? மோடிட்ட இதுவரையும் அந்த கோரிக்கை அவங்க வைக்கவே இல்லை. ஆமா, வைக்கவே இல்லை. இது இவங்களுடைய அன்பார்ச்சுனேட்லி அந்த மாதிரி ஒரு, ஏன்னா இவங்க சொல்றாங்க எங்களுக்கு கொள்கை கூட்டணி கிடையாது, அரசியல் கூட்டணி தான் சொல்றாங்க. கொள்கை கூட்டணி இல்லாமல் ஒரு அரசியல் கூட்டணி வைத்தால் அந்த கட்சியுடைய கொள்கையை பத்தி மக்கள் என்ன நினைப்பாங்க? இதுல விவசாயிகள் சட்டத்தை போய் ஆதரிச்சு ஓட்டு போட்டு வந்தாங்க. சிஏ இவங்க 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 மட்டும் ஓட்டு போடாம இருந்திருந்தா நேரம் விவசாயிகள் சட்டமே நிறைவேறி இருக்காது. அதனால இவங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு சிக்கல் இருக்கு. தமிழ்நாட்டில் தேர்தலை சந்திக்கும் போது நிச்சயமா இந்த கேள்விகள் எழுப்பப்படும். நீங்க இவங்க கூட இருக்கீங்களே, பிஜேபி கூட இருக்கீங்களே, உறுதியா சொல்லுங்க. பிஜேபி இந்த மாதிரி சிஏஏ சொல்லுதே, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதை நீங்க ஆதரிக்கிறீங்களா இல்லையா? கரெக்டா கேட்பாங்க. இதுக்கெல்லாம் இவங்க பதில் சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் இல்லை சிச்சுவேஷன் சொல்ல முடியாது. நாம் இந்தியா என்ற நாட்டில் உள்ள தமிழ்நாடு என்ற மாநிலத்தில் இருக்கிறோம். அதனால இந்தியாவில் எங்கேயோ ஒரு மூலையில் ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா அது நம்மளை பாதிக்கும். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பாதிக்கும். இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அந்தந்த மக்களுக்கான இடஒதுக்கீடு இவங்கவுங்க இவ்வளவு எண்ணிக்கையில் இருக்காங்க மாதிரி கொடுக்கும் பட்சத்தில் அது உண்மையான ஒரு சுயமரியாதை இயக்கத்தின் தொடர்ச்சியா பாக்குறீங்க? அது ஒரு சரியான அரசியலா பாக்குறீங்க? முழுக்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டு இல்ல, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்ததுக்கு அப்புறம் பாப்புலேஷன் பெர்சன்டேஜ்ல கொடுக்க முடியாது. ஏன்னா நான் சொல்றேன், இவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் 10.5% பாப்புலேஷன் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். அம்பாசங்கர் இதுபடி 13% ஏதோ சொல்றாங்க அவங்க. 13% இவங்க இருக்காங்க. இந்த வண்ணார், நாவிதர், ஒட்டர் இவங்கெல்லாம் எத்தனை பெர்சன்டேஜ் இருக்காங்க? %% தான் இருப்பாங்க. அப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு அப்புறம் என்ன நடக்க வேண்டியிருக்கும்னா, சரியா நடக்கிறது என்னவா இருக்கும்னா, மிக மிக பிற்படுத்தப்பட்டவர்களாக, வாய்ப்புகள் மிக மிக குறைவாக பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு 10-15 கம்யூனிட்டி இருக்கலாம். நான் இப்ப 4-5 கம்யூனிட்டி சொன்னேன். இவங்க அந்த 10-15 பேருக்கும் சேர்த்து ஒரு பெர்சன்டேஜ் கொடுக்கணும். அதுல அவங்க ரொட்டேஷன்ல வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். இதுதான் சமநீதி. இப்படித்தான் பண்ணணும். மற்றவங்களுக்கு இப்ப ஏற்கனவே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கவங்க யூ கம்பீட். அதுல என்ன இப்ப கம்பீட் பண்ணி உங்களுக்கு கிடைக்காம இருக்கா? மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்குன்னு சொல்லி இருக்கிற காமன் கோட்டா, வன்னியருக்கு இல்ல, முக்குளத்தோருக்கு இல்ல, எல்லாருக்கும் சேர்த்து இருக்கு. அதுல இவங்களுக்கு ரொம்ப கம்மியான இடம் கிடைச்சிருக்கா? ஒரு ஜட்ஜி கிடைக்கலங்கிறது ஜஸ்டிபிகேஷனா? என் மாவட்ட ஆட்சியர் எத்தனை பேர் இருந்திருக்காங்க இவருக்கு தெரியாதா? முன்சிப் கோர்ட்ல, சபார்டினேட் கோர்ட்ல, செஷன்ஸ் கோர்ட்ல ஜட்ஜி இருந்ததே இல்லையா? பானுமதி அம்மா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜியா இருந்தது இல்லையா? அவங்களுடைய திறமையினால அவங்க ஆனாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜியா இருந்தது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதனால இதெல்லாம் ஒரு ஆர்குமெண்ட் கிடையாது. இல்ல, அவர்கள் கேட்பது அப்ப 1925 வகுப்புவாரி உரிமைன்னு முத்தையா முதலியார் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருந்தபோது நீதி கட்சியில அதை விகிதாச்சார இடஒதுக்கீடு அப்படிங்கிறது அதுதானே பெரியாரிஸ்டுகள் முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றாங்க. அதாவது சமூக நீதி பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் எண்ணிக்கை அடிப்படையில் கிடைக்கணும். இப்ப என்ன சொல்றாங்க, 3% பார்ப்பனர்கள் 97 விழுக்காடு நான் பிராமின்ஸோட இடத்தை பிடிச்சுக்கிறாங்கன்னு தானே நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில் எண்ணிக்கையில் பெரிய இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு அதுக்கு தகுந்த இடம் கிடைக்கணும் அப்படிங்கிறது பெரியாரிய பார்வை தானேன்னு கேட்கிறாங்க. பெரியாருடைய பார்வை ஒரு சிறிய குழுமம் 97 விழுக்காட அடக்கி ஆண்டுகிட்டு இருக்குன்னு அவர் நினைச்சார். அதனால அந்த சிறிய குழுமத்திலிருந்து விலக்கி அந்த 97% கொடுக்கணும்னு சொன்னார். விகிதாச்சாரம்னு அவர் சொன்னுடைய பேசிக் இதுதான். ஒவ்வொரு கம்யூனிட்டியா பார்த்து விகிதாச்சாரம் கொடுங்கன்னு பெரியார் சொன்னதா எனக்கு நினைவில்லை. அப்ப இவங்க அடுத்து அந்த 97%க்குமே கிடைக்கணும்னு சொல்லி வச்சு பார்த்தாங்கன்னா, இப்ப சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க 50% ஓப்பன் காம்படிஷனா இருக்கணும்னு சொன்னாங்க. இப்ப 10% எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு கொடுத்த உடனே அந்த 50% அடிவிட்டு போச்சு. ஏற்கனவே 60% ரிசர்வேஷன் வந்துருச்சு. அப்ப இவங்க பிற்படுத்தப்பட்டவங்க என்ன கேட்பாங்க, 1931 சென்சஸ் படி அவங்க 52% பிற்படுத்தப்பட்டோம். ஆனா 50%க்கு மேல போகக்கூடாது ரிசர்வேஷன் சொன்னதுனாலதான் ஏற்கனவே எஸ்சி எஸ்டிக்கு 22.5% இருந்ததுனால இவங்களுக்கு 27% கொடுத்தாங்க. 49.5 மொத்தம் இருக்கட்டும். இப்ப 10% எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கொடுத்த உடனே பிற்படுத்தப்பட்ட ஒரு ஒட்டுமொத்தமா என்ன குரல் எழுப்புவாங்க, 52% பாப்புலேஷன் உள்ள எனக்கு எப்படி நீங்க 27% கொடுக்கலாம்? நீங்க எங்களுக்கு 52% கொடுங்க. எஸ்சிக்கு அவங்களுடைய பாப்புலேஷன் பெர்சன்டேஜ் கொடுத்தீங்க, எஸ்டிக்கு பாப்புலேஷன் பெர்சன்டேஜ் கொடுத்தீங்க.
ஆனா எஸ்சிக்கு வந்து அன்னைக்கு இருந்த பாப்புலேஷன் 15, இன்னைக்கு 17, 18 இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. இந்த 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 கோரிக்கைகள்லாம் எழும். அப்ப சரியான முதல்ல செய்ய வேண்டியது வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு. சென்சஸ் வந்து அது சரியா பண்ணணும். சென்சஸ் வந்து அதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புலயே நமக்கு தெரிஞ்சது எந்தெந்த ஜாதிகளும் ஒண்ணுமே கிடைக்காம இருக்காங்க. எந்தெந்த ஜாதிகள் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பார்லர் சொல்லுவாங்க, ஹூ ஆர் தி ஃபார்வர்ட்ஸ் அமங் த பேக்வேர்ட்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அந்த ஃபார்வர்ட்ஸ் அமங் த பேக்வேர்ட்ஸ் வந்து மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து போகணும். டெமோக்ரஸி இஸ் நாட் அபவுட் த ரூல் ஆஃப் மெஜாரிட்டி, இட்ஸ் அபவுட் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் மைனாரிட்டி. அப்படி இருக்கும் பொழுது பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று ஒன்று சேர்கிறவர்கள் தங்களிலேயே சில பேர் மிக மிக பிற்படுத்தப்பட்டவர்களாக இருந்தால் அவர்கள் மேல் பரிவு கண் காட்ட வேண்டும். அதை விட்டு நீ எக்கெடு கட்டு போய் எனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றது வந்து சரியான சமநீதி பார்வை கிடையாது. அதாவது நீங்க எதை யாருக்காக ரொம்ப கவலைப்படுறீங்கன்னா, மைக்ரோஸ்கோபிக் கம்யூனிட்டியா இருக்கிறவங்க எங்க பார்வையில் படாமலே போயிருவாங்களோ, அவங்களை பற்றி கவனிக்காமலே போயிருவாங்களோன்னு பதறீங்க. இது குறித்து நீங்க ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கீங்க. அந்த சமுதாய மக்களுக்காக நம்ம தொடர்ந்து குரல் கொடுக்கணும். ஏன்னா அவங்க குரல் கொடுக்க யாரும் இல்லை, அவங்ககிட்ட இருந்து பிரதிநிதிகளும் யாரும் இல்லை. கல்வி தளத்திலையும் பொருளாதார தளத்திலும் ஏன் அரசியல் தளத்தில் கூட அந்த மக்களுக்கு எம்எல்ஏ எம்பி இருக்கிற மாதிரி தெரியல. நீங்க குறிப்பிட்ட மக்களுக்கு குயவர்லயோ வண்ணார்லயோ நீங்க சொல்ற விஷயங்கள் படி பாத்தீங்கன்னா, அப்ப தொகுப்பு ரீதியா இடஒதுக்கீடு கொடுக்கலாமா? இப்ப வந்து குற்ற பழங்குடியினர் சமூகங்கள் 64 சமூகங்கள் இருக்கிறாங்க. பிரமலைக்கல்லர், குறவர், இருளர், கொண்டைக்குட்ட மறவர்னு. இப்ப இந்த 64 சமூகத்துக்கு தனியா நீங்கெல்லாம் வெள்ளக்காரங்காலத்துல ட்ரைபா இருந்தாங்க, கிரிமினல் ட்ரைபா வகைப்படுத்தப்பட்டாங்க. அப்ப அந்த சமுதாய மக்களுக்கு சீர்மரபினருக்கு தனியா, அப்புறம் பேக்வர்டு கிளாஸ்ல அதர் பீப்புள், இந்த மாதிரி ஒரு கம்பார்ட்மெண்டா கொடுக்கலாமா? தனித்தனியா கொடுக்க முடியாது. ஆமா, டு ஸ்டார்ட் வித் அப்படி கொடுக்கலாம். ஆனா அதுலயும் பாருங்க, சீர்மரபினர்னு சொல்றதுல இப்ப இந்த முக்குலத்தோர் தவிர மற்றவங்களுக்கு குறவர் இந்த மாதிரிப்பட்ட ஆட்களுக்கு எல்லாம் எத்தனை பெர்சன்டேஜ் வந்திருக்குங்கிற கேள்வி வரும். முதல்ல சீர்மரபினர் இந்த மாதிரி கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து அந்த கம்பார்ட்மெண்டலைஸ்குள்ள இன்னர் கம்பார்ட்மெண்டலைசேஷன் வரும். டெமோக்ரஸி இஸ் a dynamic exercise, it is not a static exercise. இன்னைக்கு சொன்னோம் இன்னைக்கோட நிரந்தரமா எப்படி இருந்துரும் சொல்றது பேர் ஜனநாயகம். மாறிக்கிட்டே இருக்கும். தேவைக்கு தகுந்தபடி மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும். ஆனால் நீங்க சொன்னபடி மாற்றங்கள்லாம் நம்ம நிகழ்த்தணும்னா அந்த சமூகங்களோடு நேரடி தொடர்புடைய ஒரு அரசால தான் முடியும். அப்போ மாநில அரசு கையில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடிய அதிகாரமும் அதை திருத்தக்கூடிய அதிகாரம் இருந்தால் தானே அது சாத்தியமாகும். நாட் நெசசரிலி. அதாவது இன்னைக்குள்ள சூழ்நிலையில் நீங்க சொல்றது சரி. ஆனா மத்திய அரசாவே வந்து காங்கிரஸ் தலைமையில் வந்து ஒரு அரசு வருதுன்னு சொல்லி வைங்க. எல்லாருமே வந்து காங்கிரஸ் தலைமையில் உள்ள மெஜாரிட்டி இது வந்து அலையன்ஸ் பார்ட்டி வந்து இதை ஆதரிக்கிறவங்களா தான் இருக்காங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆதரிக்கிறவங்களா தான் இருக்காங்க. அப்ப அந்த நேரத்தில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அந்த ஆர்டர் கொடுக்க முடியும்ல. அதுக்கப்புறம் டபுள் எக்ஸசைஸ்ங்கிறது எதுக்காக செய்யணும்? என்னுடைய கேள்வி, எதுக்கு டபுள் எக்ஸசைஸ் பண்ணணும்? சென்ட்ரல்ல ஏற்கனவே வந்து உங்களுக்கு சென்சஸ்ன்னு சொல்லி ரொம்ப எலாபரேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு. இருக்கிறத பயன்படுத்தாம புதுசா வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொன்றா கொடுக்கணும், எதுக்கு சொல்லணும்? அப்படி எடுத்தாலும் அவங்க சுப்ரீம் கோர்ட்டு போய் அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. பீகார்லயும் அதான் நடந்தது, கர்நாடகாவிலேயும் அதான் நடந்தது. இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, இவங்க எல்லாம் கூட்டணி கட்சிகள் வேற. நிதிஷ்குமார்லாம் கூட்டணி கட்சியா இருந்தும் பிஜேபிட்ட அவங்களால கேட்டு பெற முடியல. இவர் பாமகவும் கூட்டணி கட்சி தான், அங்கேயும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனா இங்க விமர்சனம் பண்றாங்க. அப்போ இது முழுக்க முழுக்க ஒரு சமூக நீதி அரசியல் அல்ல, தேர்தல் அரசியலுக்காக குறிப்பாக திமுகவை குறிவைத்து இவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள் அப்படிங்கிற எதுவும் கிடையாது. தேர்தல் நேரத்தில் இதை கிளப்புறது காரணமே இது தேர்தல் யுக்தி தான், வேற ஒன்றும் கிடையாது. ஆனா இந்த தேர்தல் யுக்தி பலிக்கிறதுக்கு பெரிய சந்தர்ப்பங்கள் கிடையாது. ஏன்னா திமுக சரியான முறையில பதில் கேள்வி கேட்க முடியும். அவங்க ஏற்கனவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க தானே இப்ப இதுல பிஜேபியோட இருக்கீங்க, அவங்கள ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? தைரியம் இல்லை அவங்க கேட்க. இவங்க என்ன பதில் சொல்ல முடியாதுக்கு? ஏன்னா அவங்க கையில இன்னொரு ஆயுதம் இருக்கு. ஆமா, இதையெல்லாம் நம்பித்தான் பீகார்ல வந்து அவரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்தே பண்ணிக்கிறேன்னு சொல்லி பண்ணாரு. பண்ணது என்னாச்சு அவருக்கு? அவர் அதுக்கப்புறம் வந்து அது அந்த அந்த அடிப்படையில் வந்து முடிவுகள் எடுத்த போது அந்த முடிவுகள் ஏற்கப்பட முடியாதுன்னு சொல்லி ஹைகோர்ட் சொல்லிருச்சு. அப்ப நமக்கு அந்த நிலம் வர்றதுல என்ன லாபம் இருக்கு? உங்க எடப்பாடி வந்து ஆத்திரகோலம் அவசர கோலமா உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க வந்து 10.5 கொடுத்தாரு. எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணாம சுப்ரீம் கோர்ட் அதை வந்து நிப்பாட்டி வச்சுட்டாங்க. அப்ப நாங்களும் அது மாதிரி சும்மா எலெக்ஷனுக்காக பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அல்லது நிரந்தரமா மக்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு இவங்க எதிர்கேள்வி கேட்டாங்கன்னா திமுக பாமக என்ன பதில் இருக்கு? இல்லை, அவர் கேட்டார், அமைச்சர் சிவசங்கர் கேட்டார், இந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்டார். அமைச்சர் சிவசங்கர் கேட்டிருக்காரு, நீங்கள் துரைமுருகனை கேட்குறீங்க, அன்புமணி அவர்களே உங்கள் கட்சியில் ஜிகே மணி, காடுவெட்டி குரு இவங்களுடைய நிலை என்ன அப்படின்லாம் திருப்பி கேள்வி கேட்டுட்டார் அவர். பார்ப்போம், ஒரு சமூக நீதி அடிப்படையிலான ஒரு அரசியலை ஒரு கட்சி அரசியலாக தேர்தல் அரசியலாக மாற்ற முயற்சிக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி சந்தேகம் வந்திருக்கிறது.
இதற்கிடையில் சமூக நீதி பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. உண்மையில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும். அது எல்லா சமூகத்திற்கும் பலன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அதுதான் நீதி கட்சி காலத்திலிருந்து இப்போது வரை இருக்கின்ற ஒரு மரபாக இருக்கிறது. அதற்கான போராட்டம் நாம் போராட வேண்டியது டெல்லியிடம் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நீங்க பதிவு செஞ்சிருக்கீங்க. அவங்க தான் முட்டுக்கட்டை போட்டிருக்காங்க. அங்க அமைதியா இருந்துட்டு அங்க இங்க வந்து எகிறுவது எப்படி சரியா இருக்குங்கிற கேள்வியும் கேட்டிருக்கீங்க. உங்கள் நேரம் ஒதுக்கி இந்த விவகாரத்தில் சமூக நீதி, சாதி வாரியான இடஒதுக்கீடு, இதற்கும் தமிழர் அரசியலுக்கும் உள்ள தொடர்பு, இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், பாமக இதை எப்படி ஆயுதமாக எடுக்கிறது, டெல்லியில் பம்மி விட்டு இங்கே எகிரலாமா போன்ற பல்வேறு விஷயங்களை ஆதாரங்களுடன் தரவுகளுடன் நீங்க எடுத்து வச்சீங்க. மிக்க நன்றி. வணக்கம் ஜீவா. வணக்கம்.